ஹாய் ஹலோ வெல்கம் டு திலக்ஷன்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம இந்த vlogல எதை பத்தி பார்க்க போறோம்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச க்ளோஸரான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா என்னோட பழைய ஸ்கூல் ஜெஃப்னா காலேஜுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அதுக்கெல்லாம் நிறைய ஹிஸ்டரி இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்கூலை காட்டுறேன், என்னோட மெமரிஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட நர்சரி. நான் இங்கே ஜெஃப்னா காலேஜோட நர்சரி இப்படி தான் இருக்கும். பட் லாக்டில் வேற இருக்குது. எனக்கு இங்கே செம்ம மெமரிஸ் இருக்குது. நான் இங்கே எல்லாம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் 4 வயசு 5 வயசுல நான் இங்கே படிச்சிருக்கேன். ஸோ நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கின மெமரிஸ்லாம் இருக்குது. இது வந்து நர்சரி, அங்கால ப்ரைமரி இருக்குது, அப்பர் ஸ்கூல் இருக்குது, அண்ட் நிறைய விஷயங்கள் நிறைய கிரவுண்ட் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமா டீகோட் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க, இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. நாம எப்போ நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா பழைய ஸ்கூலுக்கு வரும்போது எப்பவுமே நம்ம மைண்டுக்குள்ள ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மியூசிக் தான் இப்போ எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பிரேம பாருங்க ஜி. ஃபர்ஸ்ட் நாங்க நர்சரி பார்த்தோம், பட் உள்ள போக முடியல. பட் இதுதான் என்னோட பிரைமரி ஸ்கூல். இங்கதான் இது இல்ல, அந்த இருக்கு, அந்த அங்க அதை காட்டேன், அந்த ரூம் காட்டேன். இதுதான் எங்களோட சூப்பர்வைசர் பிரைமரி. இது வந்து வைஸ் பிரின்சிபல் இருந்த ரூம், வைஸ் பிரின்சிபல் ரூம் வந்து. ஸோ இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கும்போது அதிசயதாசன் சார் தான் இங்கே வைஸ் பிரின்சிபலாக இருந்தார். ஸோ இது வந்து கிரேட் 5க்குரிய கிளாஸஸ். கிரேட் 5ல் நான் இந்த கிளாஸில் தான் இருந்தேன். இந்த கிளாஸில் தான் இது தமிழ்னு இருக்குல்ல, தமிழ்னு இருக்கு பார்த்தியா, இந்த கிளாஸ் தான் நான் இருந்த கிளாஸ். ஸோ செம்ம மெமரிஸ். எனக்கு தெரிஞ்சு சுதா டீச்சர் படிப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுதா டீச்சர் படிப்பிச்சாங்க. ஸோ சுதா டீச்சரா? ஆமாம் சுதா டீச்சர் தான் படிப்பிச்சாங்க. இல்ல ஞானேஸ்வரி டீச்சர் எனக்கு படிப்பிச்சாங்க. அப்போ இங்க கிரேட் 5னா இங்க நாங்க தான் சீனியர்ஸ். அப்ப இங்க பிரைமரி ஸ்கூல் அப்பர் ஸ்கூல்ன்ற ஒரு இது இருக்கும். இந்த பிரைமரி ஸ்கூலுக்குள்ள நாங்க தான் பெரியார்கள், சீனியர்ஸ். அண்ட் இதுதான் பிரேயர் ஹால். இங்கதான் எங்களோட செப்பல், அத செப்பல்னு சொல்லுவோம். இங்க பிரேயர் நடக்கும். அண்ட் ஏதாவது எங்களோட பிரைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், டெய்லி ஈவினிங் டெய்லி ஏதாவது ப்ரோக்ராமா இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளதான் நடக்கும். இதுக்குள்ள போக முடியுமான்னு தெரியல. என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள போகல. அதேண்டா ஜன்னல் வெளியே காட்டுறான். அண்ட் இப்ப உள்ளுக்குள்ள போக முடியாது, லாக் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்றைக்கு வந்து நிக்கிறோம். ஏன்னா ஸ்கூல் டைம்ல சரி வராது. இப்ப வந்து 3-5 ஆயிடுச்சு. மேல வந்து கிரேட் 3ன்னு நினைக்கிறேன். கிரேட் 3 எல்லாம் மேல இருக்கு. நான் வந்து ரொக்கி டீச்சர் கிளாஸ் கிரேட் 3ல அந்த தொங்கல் அங்க அதை காட்டேன். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் எங்களோட கிளாஸ். எங்க அண்ணாவும் இங்கதான் படிச்சான். எங்க அண்ணாவும் இங்கதான் படிச்சேன், நானும் இங்கதான் படிச்சேன். எங்க அண்ணா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, கொஞ்சம் மாதிரி ஒரு படிக்கிற ஒரு புள்ள. ஏன்னா கடைக்குட்டி, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்கும்போது சொன்னாங்களாம், ரொக்கி டீச்சர் சொல்லுவாங்க, ஃபாரின்ல போய் நிக்கிறத விட்டுட்டு வந்து புள்ளைய மேய்க்க சொல்லுங்க, புள்ளையா பெற்று வச்சிருக்கீங்கன்னு எங்க அம்மா கிட்ட கிடையாது. இன்ன வரைக்கும் சொல்லுவா, ரொக்கி டீச்சர்லாம் இன்ன வரைக்கும் புராணத்தை பாடிட்டு இருக்கிறான்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ் எல்லாமே சும்மா ஜாலியா இருந்த ஒரு மூட்டங்க இங்க எல்லாம். நல்லா இருக்கு. இந்தா அங்க காட்டு, அந்த பியானோ இருக்குல்ல, அந்த பியானோ வந்து முதல்ல ஜனனி டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இங்க இப்ப இருக்காங்களான்னு தெரியல. ஜனனி டீச்சர் வந்து பியானோ யூஸ் பண்ணுவாங்க. பியானோ இங்க அவங்க தான் பிளே பண்ணுவாங்க. பியானோ பிளே பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஹரோல்ல எல்லாம் இருந்தேன், ஹரோல் பாடுறது. ஸோ பிரைமரி செக்ஷன் இந்த இவ்வளாத்தையும் தாண்டி அவளாம் போறதுதான் பிரைமரி செக்ஷனா இருக்கும். இனி அங்கால சைடு வந்து அப்பர் ஸ்கூல்ன்றது வந்து கிரேட் 6க்கு மேல அங்கால சைடு இருக்கும். கிரேட் 1ம் அங்கால சைடு தான் இருக்கு. நான் அதை அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு முடிஞ்சா. எனக்கு இப்ப இது வந்து கிளாஸ் ரூமா இருக்கு. அப்ப எங்களுக்கு கிளாஸ் ரூமா இல்லை. இந்த பில்டிங் வந்து எங்களுக்கு அப்ப கிளாஸ் ரூமா இல்லை. மேபி டீச்சர்ஸோட இதா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாஃப் ரூம் மேபி அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. முதல் அதாவது 2015 அந்த மூட்டத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அப்ப இது எதுவா இருந்தது எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இல்லாம இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மளோட பழைய ஸ்கூலுக்கு வரும்போது இருக்கிற ஃபீலே தனி.
நாம் என்னதான் இப்போ கேம்பஸ், யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா வேலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே மாறி இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற இடம் ஸ்கூலாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் க்ரஷ், ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபர்ஸ்ட் சண்டை, எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் விஷயமும் என்ன நீங்கள் நினைச்சுக்கோங்க, எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் விஷயம் கிடைக்கிறது ஸ்கூல்ல தான். இது பிரைவேட் ஸ்கூல் தான், பட் எங்களுக்கு ரொம்பவுமே பேம்பர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டீச்சர்ஸ் தான் இங்கே நிறைய பேர் இருக்கு. எனக்கு மணி டீச்சர் கிரேட் 1ல் அங்கே மச்சான் அதர்வை காட்டேன், அந்த பில்டிங்கில் மணி டீச்சர்னு ஒருத்தவங்க படிச்சாங்க. அவங்களும் ரொம்ப எப்படி சொல்கிறது, தங்களோட பிள்ளைங்க மாதிரி தான் நாங்களை ட்ரீட் பண்ணுவோம். மணி டீச்சர், அதுக்கப்புறமா சுதா டீச்சர், அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக நான் வந்து இப்போ டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, அதிசயதாசன் சாரோட ஒய்ஃப் ஞானசதி டீச்சர். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உங்கள் அப்பாடா